இன்றைக்கி ரெசிபி மிக்ஸ் வெஜ் வீட் பாஸ்தா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். 200 கிராம் வீட் பெண்ணை பாஸ்தா எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒயிட் கலர் பாஸ்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 200 கிராமுக்கு 2 லிட்டர் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா இப்போ கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இதை வேக வச்சிடணும். பாஸ்தா ரொம்ப குலைவாகவும் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் நல்லாவும் வெந்திருக்கணும். இப்போ பாஸ்தா நல்லா வெந்தாச்சு. இப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி வாணலி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவு நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். கேரட்டு ஒரு 3 கேரட் நீல சைஸில் நறுக்கி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குடமிளகா 1, பேபிகார்ன் ஒரு 5 நம்பர், பீன்ஸ் ஒரு 10 நம்பர், ஒரு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு பீஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணணும். நம்ம சேர்த்த காய்கறிலாம் நல்லா குக் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை பல்ஸில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது ஃபைன் பவுடராக ஆக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சில்லி ஃப்ளேக்ஸையும் மிளகையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பர் சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக 100 ml புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி காய்கறியும் பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இது உதவி பண்ணும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குக் பண்ணிடலாம். நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிரும். நான் வீட்டில் பண்ணுற மெத்தடை இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.